ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே மார்னிங் நம்ம வீட்டில் எப்படி வேலைலாம் போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல வழக்கம் போல் எந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஊற்றிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா சரி மதியம் லஞ்ச் பையனுக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு சரி கேரட்டுமே இருந்துச்சு, கேரட் சாப்பாடு செஞ்சு கொடுத்துலாம் சொல்லி சாப்பாடுமே வச்சுட்டேங்க. ஒரு டம்ளர் வச்சாச்சுங்க. வச்சு எனக்கும் என்னோட பொண்ணு என் பையன் 3 பேத்துக்குமே சேர்த்து செஞ்சுட்டு என் ஹஸ்பண்ட் வெளில போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வெளில போனாங்க. என்னோட பையனை பார்த்தீங்களா சாம தூக்கம் தூங்குறாரு. மணி 6:15 ஆகிடுச்சு. அவனை எழுப்ப போனால் வடிவேல் மாதிரி இழுத்து போற்றி தூங்குறான். நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கேரட் சாப்பாடுமே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதுமாரி ரெடி பண்ணிட்டேன். சூப்பராகவே டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. மதியம் லஞ்சு ஒன்று செய்யணும். நானும் என் பாப்பா வந்தால் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி சிம்பிளாக நம்மளும் இதே சாப்பிடணும்னு சொல்லிட்டு சேர்த்து செஞ்சுட்டேன். வெளில போகிறேன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். கடைசியில் வெளில போகலை. சரி மதியம் லஞ்சு எதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னோட பையனுக்கு வந்து சேமியா பாயாசம் தாங்க செஞ்சு கொடுத்தேன். சரி சட்னி அரைக்காட்டி என்ன சட்னி அரைச்சி தோசை ஊற்றணும். சரி சேமியாவே இருந்துச்சு பாயாசமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் கேரட் சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சாம சூப்பராகவே இருக்கும். பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சி. அவருக்கு மதியம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி, பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதாங்க, இதை போட்டு அவனை ரெடி பண்ணி அமுச்சு வச்சுட்டு நம்ம வெளியெலாம் போய் பெருக்கணுங்க. டெய்லி ரோட்டி இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் என்ன ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் வேணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப 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 வேணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்து யாரும் லைக் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லஞ்சுமே ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், என்னோடய பையனுமே சூப்பராக கிளம்பி போயிட்டார். அடுத்து வந்து வெளியெலாம் பெருக்கி தள்ளிடலாம். வெளியே டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு 6 மணி 7 மணிக்கெலாம் வெளியில் பெருக்கிடுவேன். சுத்தமாக பெருக்கி தள்ளிட்டு இப்போ அவ்வளோவா குப்பை இல்லை. டெய்லி அவ்வளோ காற்றடிக்கும்போது செம குப்பை இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு மீந்துச்சு, அதுவுமே கொண்டு போய் போட்டேங்க. ஒரு காக்காவை கூப்பிட்டா 9 காக்கா வந்து அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள். இதாங்க காக்கா கூட்டத்தை பாருங்கள். கற்றுக் கொடுத்தது யாருங்க, ஒரு பாட்டே இருக்குது. சூப்பராக வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நானும் உள்ள வந்து காஃபியுமே சாப்பிட்டோம் சொல்லிட்டு காஃபியுமே போட்டாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி குடிச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். தோசை சட்னி தாங்க. மாவு அரைக்கலைங்க, விலைக்கு வாங்கின மாவு தான். கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் தோசை மாவு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன். என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.